ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பருப்பை வறுத்து மிஷினில் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பு மாதிரி உடச்சி கொடுத்துருவாங்க. இதை நம்ம கழுவி இப்போது குக்கரில் போட்டுக்கலாம். பருப்பு வேகிறது தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகா 6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அந்த மிளகா காரம் கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக சேர்த்துருக்கேங்க. கூடவே 10 பல்லு போல் பூண்டு சேர்த்துருக்கேன். அரை வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 5 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக சாம்பார் பருப்பு வேக வைக்கிறத விட ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா பருப்பு இந்த மாதிரி வேந்து வந்துடுச்சு. இது நம்ம இப்போது தண்ணி எடுத்துகிட்டு கடைஞ்சிக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் புளி இதிலே கூட போட்டு கடைஞ்சிக்கலாம், இல்லைனா புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க. பார்த்திங்கன்னா பருப்பு கடைஞ்சாச்சு. இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கடைஞ்சி எடுத்தாச்சு. இது கொதிக்க விட்டுடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கடையும் போது புளி சேர்த்தலை, அதனால் இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. பனிக்காலன்றதுனால கொள்ளு பருப்பு சாம்பார் வச்சு கொடுக்கலாம், கொள்ளு பருப்பு ரசம் வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாங்க. கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைஞ்சி வச்சுருக்க சாம்பாரை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்பார் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டில் கொள்ளுப்பருப்பு சாம்பார் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.